ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி நிறைய வீடியோ சென்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது என்னென்ன பாயிண்ட்ஸுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, நீங்கள் வந்து பை பண்ணுறீங்களோ இல்லை செல் பண்ணுறீங்களோ 2 ஆப்ஷன் இருக்கும். பிட்டு இருக்கும், ஆஸ்க் இருக்கும். நம்ம பிட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஆஸ்க் வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, பிட்டு மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஓகேங்களா, அதே போல் அட்வான்ஸ் என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது. சார் வந்து சொல்லுவார் ஓகேங்களா, 500 பாயிண்ட் 500 வரும்போது பையின்னா நீங்கள் 488 இல்லை 499 அதெல்லாம் நீங்கள் பை பண்ணக்கூடாது. அதனால் அட்வான்ஸ் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, சார் சொல்கிறாரு ஓகேங்களா, பாயிண்ட் வரும்போது ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு டக்குன்னு வந்து டவுன் ட்ரெண்டாக போயிடும், கீழே வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பேங்க் நிஃப்டியோ இல்லை எத்திரியமோ சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து 500 வந்தால் பை பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 500 வந்த உடனே நீங்கள் வந்து பிட்டில் 500 வந்துச்சுன்ட்டு பை பண்ணக்கூடாது. டக்குன்னு மார்க்கெட் வந்து 480 இல்லை 490 வரும், கீழே இறங்கிடும். செகண்ட் டைம் வரும்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். அதே போல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பை பண்ணும்போதே ஸ்டாப்லஸ் போட்டுருங்க, இல்லை செல் பண்ணும்போதோ ஸ்டாப்லஸ் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்து பஃபர்னால் என்ன நிறைய பேர் வந்து கேட்டுருக்குது. பஃபர்னால் ஒன்றுமே இல்லை. சார் சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் வந்து முன்னாடி போகணும் பிட்டில். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சிக்மெண்ட்டுக்கு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து 2 பாயிண்ட் பஃபர் இருந்தால் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் சார் சொல்கிறது. ஓகேங்களா, கோல்டுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பிட் ஆஸ்க்குன்னு இருக்கும், பிட் இருக்கும், ஆஸ்க் இருக்கும். அதில் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட் இல்லை 20 to 30 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அதே போல் இடிஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஃபர் வந்து பார்த்திங்கன்னா ₹1 இல்லைன்னா 50 பைசா டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா, குருடாயிலுக்கும் அதே தான், சேம் ₹1 இருந்தால் போதும். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து ஒன்லி நம்ம பை தான் பண்ண போகிறோம், செல்லு கிடையாது. குருடாயிலும் பை தான் பண்ண போகிறோம், செல்லு கிடையாது. எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா பை செல்லு ரெண்டுமே பண்ணுவோம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பையும் செல்லும் பண்ணுவோம். நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணோம்னா, ப்ராப்பராக வந்து என்ட்ரி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் அது வந்து பண்ணணும். ஸ்டாப்லஸ் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாப்லஸ் இல்லைன்னா ட்ரேடே பண்ணக்கூடாது. ப்ராப்பராக இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும். மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணணும். போதும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, காஸ்ட் டு காஸ்ட்னால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ₹500 வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ₹495 ஸ்டாப்லஸ் வந்து வைக்கிறீங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 505க்கு போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கின விலைக்கே வச்சிட்றோம். ஓகேங்களா, ₹500 வாங்கியிருக்கோம், ஸ்டாப்லஸ் 495 இருக்குன்னா அதை ₹499 50 காசு வைக்கலாம், இல்லை 499ன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் உங்களுக்கு லாஸ் கிடையாது. இதுதான் காஸ்ட் டு காஸ்ட். நோ லாஸ் நோ கெயின் சொல்லுவாங்க. ஸ்டாப்லஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லைட் காயின் வச்சு வந்து பழகுங்க. பாயிண்ட் 1 அதில் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. நிறைய பேர் பேப்பர் ட்ரேட்னா என்னென்னு கேட்குறீங்க. பேப்பர் ட்ரேட்னா சார் வந்து கால்ஸ் கொடுப்பாரு. அந்த கால்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஆப்பில் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. அது மாதிரி ஒரு 2 டேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். அது உங்களுடைய இன்வால்மெண்ட் பொறுத்தவரையும். ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ப்ராப்பராக வந்து என்ட்ரி எடுக்க மாட்டாங்க, ஸ்டாப்லஸ் போட மாட்டாங்க, காஸ்ட் டு காஸ்ட் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா இன்னும் ஆசைப்படுவாங்க, இன்னும் வரட்டும்ன்ட்டு. அது கட் பண்ணி எடுத்தால் நல்ல வருமானம் பார்க்கலாம். அது இல்லாத பார்த்திங்கன்னா டெலகிராமில் எப்போ மீட்டிங்குன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ கால்ஸ் தான். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இதுதான் பஃபரு. பிட்டு தான் பார்க்கணும், ஆஸ்க் வந்து பார்க்கக்கூடாது. அட்வான்ஸ் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. செகண்ட் டைம் வரும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு முன்னாடி வந்து அப்படியே பேக் அடிச்சுட்டு மறுபடியும் முன்னாடி போகும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ.